ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்றைக்கி வீடியோவில் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு நாசில் டெக்கரேஷன் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நம்ம விஏஜே பேக்கர்ஸ் மார்ட் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நியர்பை இருக்கிறவங்க டேரெக்டாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பள்ளியடியில் நாங்கள் அவுட்லெட் வச்சுருக்கோம். லாங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்லைனில் வெப்சைட் வச்சுருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து கொரியர் பண்ணி தருவோம். இந்த கேக்கோட ஃபோட்டோ இன்ஸ்டாகிராம்லேயும் தென் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் வச்சுருந்த போது பேக்கிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயுமே இந்த டெக்கரேஷன் வீடியோ போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. அந்த கேக் செய்யும்போது நான் வீடியோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணலை. ஸோ நான் வேறு ஒரு கேக்குக்கு நான் அந்த சேம் டெக்கரேஷன் செய்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். இந்த டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெட்டல் நாசல். நம்ம வந்து ரோஸ் ஃப்ளவர் எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த சேம் நாசல் தான். நான் வந்து அதில் ஒரு மீடியம் சைஸ் பார்த்து எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சில நாசலுக்கு வந்து நம்பர் இருக்கும், ஒரு சில நாசலுக்கு வந்து நம்பர் இல்லாமலே இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இப்போ பிக்சரில் காமிச்சிருக்கிறது பாருங்கள். இந்த மாதிரி நாசல் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வெப்சைட்லேயுமே வந்து சேம் இந்த பெட்டல் நாசல்ஸ் அவைலபிளாக இருக்குது. 111 அண்ட் 136 இந்த ரெண்டும் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ்லையாக இருக்கும். பட் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது வந்து நம்பர் இல்லாமல் இருக்கும். நம்பர் இல்லாத இன்னொரு டைப் ஆஃப் பிக் சைஸ் நாசல் இருக்கும். எது வேணாலும் சூஸ் பண்ணி நம்ம சேம் டெக்கரேஷன் செய்துக்கலாம். பட் வந்து நம்ம சூஸ் பண்ணுற அந்த நாசலோட சைஸை பொறுத்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ஃப்ளவர்ஸில் இருக்கும். ஸோ இந்த நாசலோட அந்த ஷார்ப்பாக இருக்கக்கூடிய டிப்பு வந்து டாப்பில் இருக்கிறது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ரோஸ் நெயில் எடுத்துருக்கிறேன். ரோஸ் நெயில் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் வந்து செய்ய போகிறோம். நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் செய்கிறதுலேருந்தே காமிக்கிறேன். எப்போவுமே இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளவர் செய்யும்போது கரெக்டாக நமக்கு வராது. ஏன்னா அந்த ரோஸ் நெயில் இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக நம்ம ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ஸ்பீட் வந்து ஃபஸ்ட்டு செய்யும்போது வராது. ஸோ எனக்கு வந்து ஃப்ளவர் கரெக்டாக வந்துச்சு. பட் வந்து அந்த ஃப்ளோ கிடைக்கல. நான் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ஃப்ளவருமே கேக்கில் செய்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னடா அவங்க பண்ணும்போது அழகாக ஈஸியாக வருது, நமக்கு மட்டும் வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக நான் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதில் பெரிய சிம்பிள் டெக்னிக் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். நம்ம ரோஸ் நெயிலை ரொட்டேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சேம் டைம் நம்ம வந்து அந்த நாசில் அப்படியே வெர்டிக்கலாக பிடிச்சி வச்சு க்ரீமை வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்குள்ள ஒர்க்கு. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி. க்ரீம் வந்து ரொம்ப லூஸாக இருந்தாலும் இந்த ஃப்ளவர் கரெக்டாக வராது. அதுவே வந்து ஓவர் பீட்டாக இருந்தாலும் கரெக்டாக வராது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பைப்பிங் பேக்கில் கொடுக்குற அந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த சுருளும் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து இந்த ரோஸு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் ஸ்ப்ரிங் ரோஸுன்னு நேம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வாட்டி செய்தாலாம் கரெக்டாக வராது. ஒரு 2-3 டைம்ஸ் எல்லாம் செய்து பார்த்தா மட்டும்தான் கரெக்டாக வரும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து கேக் மேலே எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சில பேர் வந்து சிசர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படியுமே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. நான் வந்து இந்த 4 ஸ்பூன் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளவர் எடுத்து கேக் மேலே வைக்கிறது. அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து வீடியோ ஃபாஸ்ட் பண்ணவோ எதுவுமே இல்லை. நான் நார்மலாக என்ன ஸ்பீடில் செய்தனோ அதே ஸ்பீட் தான் அப்படியே நான் போட்டிருக்கேன். இனி உள்ளதை வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி காமிக்கிறேன். சரி, இந்த கேக்கோட பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் பைப்பிங் கொடுத்து எடுத்துருக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற நாசல் பார்த்தீங்கன்னா 195. இந்த நாசலும் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கர்ஸ் மார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம லீஃப் நாசில் யூஸ் பண்ணி அங்கே லீஃப் போட்டு விட்டுக்கலாம். லீஃப் நாசில் வந்து அதுவுமே 2-3 நம்பர்ஸில் இருக்குது. 110 லீஃப் நாசில் இருக்குது. தென் 117 இதுவும் வந்து லீஃப் நாசில் தான். அதுலேயுமே வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் இந்த மாதிரி சைஸஸ்லேயுமே லீஃப் நாசில்ஸ் அவைலபிளாக இருக்கும். நம்ம விஏஜே பேக்கர்ஸ் ஸ்மார்ட் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.